வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது சிந்தனை எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை பற்றிய. முக்கியமாக இது குழந்தைகளுக்கும் அதன் சிந்தனை வளர்ச்சிக்கும் இது உதவியாக இருக்கும். மதங்களை பற்றிய சிந்தனை. பொதுவாக நாம் மதங்களை பற்றி சிந்திக்கும் போது எல்லா மதங்களிலும் தொடக்க காலங்களில் ஒரே நீரோடையில் மானும் சிங்கமும் இறை விலங்கும் வேட்டை விலங்கும் ஒரே நீர் தடாகத்தில் நீர் அருந்தின என்று படித்திருப்போம். அப்படியெனில் இரண்டு விலங்கினங்களுக்கும் பசி என்ற ஒன்று இருந்திருக்காது. நீரை மட்டுமே பருகின என்றால் இயற்கையாகவே அவைகளுக்கு ஜீரண மண்டலங்கள் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அவற்றின் உடலில் வேதியியல் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கப் போவதில்லை. ஜீரண சக்திகளுக்கு தேவையான எந்த அவயங்களும் தேவைப்பட்டிருக்காது. அவைகளுக்கு பற்கள் கூட இருந்திருக்காது. அவற்றின் உடல் சக்தியை நிவர்த்தி செய்து கொள்ள வேறு வகையான கட்டமைப்புகளை பெற்றிருக்க வேண்டும். தாவர உண்ணிகள் தாவரங்களை உண்ணாததால் அன்றைய சூழ்நிலையில் காடுகளும் நிலப்பரப்புகளும் எவ்வளவாக செழுமையாக இருந்திருக்கும் என்று எண்ணி பாருங்கள். பறவைகளும் ஊர்வன மற்றும் பல்லுயிர்கள் நிலத்தில் செழுமையாக இருந்திருக்கக்கூடும். நீரிலும் அப்படியே இருந்திருக்கும். இதுவே அந்த காலத்தில் பூமியின் பரப்பில் ஒரு பெரிய பிரச்சனையாக கூட இருந்திருக்கும். எதற்கும் அழிவில்லாததால் பூமியின் பரப்பில் இடமில்லாமல் கூட போயிருக்கும். ஒருவேளை இதை நிவர்த்தி செய்யத்தான் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கவும் பூமி தன்னைத்தானே தற்காத்து கொள்ளவும் இந்த சுழற்சி முறையை ஏற்படுத்தியிருக்கக்கூடும். தாவர உண்ணிகள் மாமிச உண்ணிகள் என்று வகைப்படுத்தப்பட்டதால் சுற்றுச்சூழலில் ஒரு சுழற்சி ஏற்பட்டிருக்கும். இதற்காகவே வைரசுகள், பாக்டீரியாக்கள், நுண்ணுயிரிகள் மற்றும் பல உண்டாக்கப்பட்டிருக்கலாம். அதுவே இப்பொழுது நாம் காணும் பூமியாக கூட இருக்கலாம். அடுத்ததாக நாம் எப்பொழுது இந்த பூமியில் தான் பிறந்தோம் என்று சிந்தனையில் இருக்கின்றோம். நடப்பு காலங்களில் எதிர்காலத்தை நினைத்து நாம் நிலவிலும் மற்ற கிரகங்களிலும் உயிர் வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்தி கொண்டுள்ளோம். ஏனெனில் பூமியில் ஏற்படும் மாற்றங்களை எண்ணி பிற்காலங்களில் அங்கு மக்களே குடியேற்ற உகந்த சூழலை உருவாக்கி கொண்டுள்ளோம். இதுபோலவே ஒரு காலத்தில் மனிதனும் வேற்று கிரகத்தில் வாழ்ந்து அங்கு ஏற்பட்ட மாற்றங்களால் அவை அழிந்து வாழ்வாதாரம் தேடி அன்றே தயார் செய்து இருப்பானோ. பூமியில் குடியேறி இப்பொழுது நாம் செய்யும் செயல்களே இவ்வாறு சிந்திக்க தூண்டுகிறது. இதுபோலவே தொடர்ந்து சிந்திப்போம், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.